மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்க்கணியினர் மீது விமர்சனங்களை வாரி இறைத்து தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தனர். சிதம்பரம் மக்களவை தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து அரியலூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். திரண்டிருந்த கூட்டத்தை கண்டு வியந்து போன அமைச்சர் உதயநிதி இந்த கூட்டமே விசிக மாநாடு போல உள்ளதாக கூறினார். பிரதமர் மோடியை கடுமையாக தாக்கி பேசிய உதயநிதி 2021 அடிமை அதிமுகவை விரட்டியது போல 2024 அடிமைகளின் ஓனர்களான பாஜகவை தேசிய அளவில் விரட்ட அனைவரும் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். 10 நாளா இங்க சுத்திட்டு இருக்காரு. நான் அவளுக்கு சவால் விட்டேன். 10 நாள் இல்ல, நீங்க அடுத்த ஒரு மாசம் இங்கேயே தங்குங்க. உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் சவால் விடுறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கில்லி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2016 ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு. ஞாபகம் இருக்கா? ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று உயிரிழந்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு. புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு. யாராவது பாத்தீங்களா? புதுசா பிறந்த அந்த புதிய இந்தியா எங்கேயாவது பாத்தீங்களா? இந்தியா கூட்டணி சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து அம்பத்தூரில் நடைபெற்ற பாகநிலை முகவர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்கு சேகரிக்க பாடுபட வேண்டும் என்றார். நம்முடைய சின்னம், நம்முடைய சின்னம், நம்முடைய சின்னம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பிஞ்சு போன செருப்பு என கூறிய அண்ணாமலையின் பேச்சுக்கு அந்த செருப்பாலேயே மக்கள் பதில் கூறுவார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டமாக பேசினார். பிஞ்சு போன செருப்பா இல்லையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அந்த செருப்பாலே சொல்லுவாங்க. கடலூர் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொட்டும் சின்னமான முரசு சின்னத்தில் மக்கள் வாக்களித்து வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றார். விலைவாசியை உயர்த்திவிட்டு நீங்கள் நலமா என முதலமைச்சர் கேட்பதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் லஞ்சம், கஞ்சா அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போன்று மக்களின் ஆசையை தூண்டி ஏமாற்றிய திமுகவை வீட்டிற்கு அனுப்ப கொட்டும் முரசுக்கு வாக்களிக்க EPS வேண்டினார். ஸ்டாலின் கேட்கிறாரு தொலைபேசி வாயிலாக, நீங்கள்லாம் நலமானு. ஏங்க இவ்வளவு விலைவாசி உயர்ந்த போது நாம் நலமா இருக்க முடியுமா? இருக்க முடியுங்களா? அந்த பல இடத்துல பல துறையில லஞ்சம் தாண்டமாடுது. லஞ்சமில்லா துறையே கிடையாது. கஞ்சா விற்பனையில நாங்க சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே எல்லாம் தெரியுது. நாடு அப்படி குட்டிச்சவரா போயிடுச்சுங்க. அதனால ஒரு மாற்றம் தேவை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காண வேண்டும்னா 2026 அதிமுக ஆட்சி மலர வேண்டும். அதற்கு இந்த தேர்தல் அடித்தளம் அமைய வேணும். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் IJK வேட்பாளர் பாரிவேந்தருக்கு ஆதரவு திரட்டி பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். பெரம்பலூர் ரயில் திட்டம் கொண்டுவரப்படுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக பேசிய அண்ணாமலை பெண்களை அவமானப்படுத்தும் கட்சி திமுக என்றும் 2021 கொடுத்த 511 வாக்குறுதிகளில் 20 கூட நிறைவேற்றாத திமுக வேண்டவே வேண்டாம் என அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். 2021 தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 511 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலைங்க. 20 தேர்தல் வாக்குறுதி. கூட்டத்தை முடித்துக் கொண்டு காருக்கு வந்த அண்ணாமலையை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் கூட்ட நெரிசலில் அவர் சிக்கிக் கொண்ட நிகழ்வும் நடந்தது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திர பிரபாவை ஆதரித்து தொண்டியில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக அதிமுகவை திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திருடர்கள் முன்னேற்ற கழகம் என விமர்சித்த சீமான் மாற்றத்தை ஏற்படுத்த வேட்பாளர் சந்திர பிரபாவிற்கு மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றார்.
அதுதான் மாநில தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர். திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர்தான். இது அப்பன் இல்லை, இது மகன் இல்லை. இப்ப 3வது திருடன் தயாராகி இருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய ராமநாதபுரம் மக்களவை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம், தொண்டர்கள் என்னை மதிப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தை பார்த்து இபிஎஸ் தெரிந்து கொள்ளட்டும் என்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.